நைட்டுக்கே வந்து பூரி சுடலான்னு சொல்லிட்டு பிளானோடயே படுத்துட்டேன். காலையில் வந்து சரி பூரி சுடலான்னு சொல்லிட்டு ஏஞ்சா எனக்கு வந்து மைண்டே இல்லை, பூரி சுடுற மைண்டே. சரி வந்து இட்லி சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கிச்சனுக்குள்ளே போவே அவ்வளோ ஒரு அலுப்பாக இருக்குது. சரி இட்லி சாம்பார் தானே ஈஸியான வேலை. எனக்கு வந்து சட்னிலாம் வச்சா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக தெரியாது. இந்த சாம்பார் வச்சுட்டேன்னா எனக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி சாம்பார் வச்சா ஈஸியாக இருக்குமா, இல்லை சட்னி வச்சா தான் வந்து உங்களுக்கு ஈஸியான வேலையாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தோசை ஊற்றி சாம்பார் வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சது இல்லை, அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டு சாப்பர்லேயே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு வேலை செய்யவே. எப்படா சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்க சமைச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த இஞ்சி பூண்டு ஒரு கலராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது கூட வந்து நான் சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கசகசா எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி வைப்பேன். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஃபைனலாக குழம்பு வச்சுட்டு ரைஸும் வடிச்சிட்டு தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டேன். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.